மினுக்கே நீதான் என் நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே. யூத் பார்ட் 2 ஆக்ஷன். நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லி காட்டவா? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் வேற கம்முன்னு இருக்கு, எனக்கு இதை பார்த்தோன்னே பக்குன்னு இருக்கு. இதுதான் ரியல். இல்லை டெஃபினட்டாக எனக்கு சாரை வச்சு டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை ரொம்பவே இருக்கு. அண்டையில படி பொண்ணும் ஏறலடி. என்னங்க சிதம்பரம், என்ன சிதம்பரம் இதெல்லாம்? எனக்கு கதை எழுதும் போதே இப்படி வரும்னு தெரியும். என்ன இந்த பையன் ரொம்ப நிறைய வேலை வாங்குறானே, காண்டான மொமெண்ட்லாம் இருந்திருக்கா? இப்படி இருக்கு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Lexco Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plot. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayal Tharum Ayurveda. கல்யாணம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் என் லைஃப்பில். அது ஒரு டைமில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சு போனேன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு விடுவேன்ல. ஏன் நீ இப்படி பண்ணுறேன்? எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தி தான் பொண்ணு. இந்த கல்யாணன்ற ப்ராசஸே எங்களுக்கு புதுசு. எப்படி ஏன்னா யார் கல்யாணத்துக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்ததில்லை. நாங்கள் நடத்தது தான் கல்யாணம். நாங்கள் பண்ணுறது எந்த ப்ராசஸும் யாருக்குமே தெரியல. கல்யாணம் பண்ணது நான் 10 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திடுவேன். ஒரு கால் கட்ட போட்டு அனுப்பி விட்டுருக்கு. 3 ஹீரோயின்ஸோட நடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு மேரேஜ் பிளான். உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் ஈவென்ட் மேனேஜர். ஏன்னா அவன் டியூன் பண்ணிடுவான். எங்கள் அக்கா இப்படி தான், எங்கள் அம்மா இப்படி தான், என் பாட்டி இப்படி தான், எங்கள் அப்பா இப்படி தான். அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லைக்கா, எனக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு என்ன தம்பி திரும்பவும் 10 அடிகள் போலயே. எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபேமிலியோட ஜெல் ஆகணும், அவ்வளோதான். என்ன இது திருமண விழா அந்த சண்டை விழா நடத்தும் அந்த மாதிரி இருக்கு. கல்யாண மாலை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு வேற ஸ்கூல் பொண்ணுங்களாம் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க எக்ஸாம் எழுத. என் ஃப்ரெண்டு ஒரு உருப்படாத நாய் ஒருத்தர் இருக்கான். நாய் கத்துற மாதிரி ஒரு டியோ பைக் வச்சிருப்பான். சரி ஜாலியாக இருக்குவேன்னு சொல்லிட்டு ஓட்டி போய் தூக்கி போட்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி அந்த பொண்ணுங்க முன்னாடி தேய்ச்சிக்கிட்டே போய் காலுக்கிட்ட உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்னடா பண்ணிட்டு டமால் டிமால்னு போட்டார். என்ன அடி வாங்கிட்டு நிமிந்து பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. அப்படியே பாய்ஸ் போட மாதிரி இருந்துச்சு. அப்பா பாக்கெட்ல இந்த மாதிரி லைட்டா காசு எடுக்கிறதுக்கு கையை வச்சது அந்த மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் காசு கேட்கவே ரொம்ப பயப்படுவேன். இதை எமர்ஜென்சி வேணும்னா கூட. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Let's Go Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayal Tharum Ayurveda. மினுக்கே நீதான் என் நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே பொறாலே என்ன முழுங்கே. யூத் பார்ட் 2 டேக் 108 ஆக்ஷன். அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத நேச்சுரலா ராவா நடிச்சு காட்டணும். நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லி காட்டவா? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். சார் எனக்கு இது தெரியவே தெரியாது சார். என்ன இதுதான் ரியல். இல்ல அப்படி ஒரு தருணம் இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க கென்? யூத் 2 அப்படின்னு தனுஷ் சார் வச்சு நீங்க பண்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் நிறைய இன்னும் கற்றுக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு நீங்கள் வேற கம்முன்னு இருக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னே பக்குன்னு இருக்கு சார். சாரி சார். ஜிவி பிரகாஷ் சார்ட்ட நீங்க வாங்குறீங்களா வேலைகள்? நீங்க வந்து அழகா கேக்குறீங்க சார், நான் பாடுறேன் சார், வெயிட் பண்ணுங்க, அந்த கட்டையில இல்ல இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி. இல்லை அது ஃபன்னா ஓகே, பட் சார்கிட்டலாம் எனக்கு பேசவே பயம். இதெல்லாம் ஐயோ. இல்லை டெஃபினட்டாக எனக்கு சாரை வச்சு டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை ரொம்பவே இருக்குது ஆஃப்டர் இந்த ப்ராசஸ். பட் அது கடவுளாக இன்றைக்கி நடத்துகிறாரோ அன்றைக்கி நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை செட்டில் வச்சு இவர் சொல்லியாச்சு என்ன வச்சு தான் எடுக்க போகிறேன்னு. ஆமாம். இல்லை சார் அப்படி மாற்றிட்டீங்களே, அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சார்கிட்ட நான் சொன்னது சார் நான் உன்னை டைரக்ட் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக உங்களை வச்சு ஒரு படம். ஏன்னா அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட் சார். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த கதை நான் எழுதும் போதே நான் சார் பேர் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி சுராஜ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சது வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். பட் நான் நினச்சதை தாண்டி நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார்கிட்டேருந்து. அண்ட் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் ரொம்ப இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும்போது எனக்கு ரேண்டமாக ஒரு மெசேஜ் வரும். ஆல் ஓகே பிரதர், லவ் யூ பிரதர், பார்த்துக்கலாம் ஒன்றும் அப்படின்னு சார்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி
இப்படி இருக்கிற ஒருத்தர் கூட டெஃபினட்டாக ஒரு படம் நான் திரும்ப பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப 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 ஆசை. அதுதான் சார்கிட்ட சொன்னேன். என்ன என்ன இந்த பையன் ரொம்ப நிறைய வேலை வாங்குறானே, என்ன இந்த பையன் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் காண்டான மொமெண்ட்லாம் இருந்திருக்கா? கேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு அப்படி இருக்கு. சொல்லுங்க சார், சொல்ல வேணாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்பதான் சார் நம்ம பதிவு பண்ண முடியும் 10 பேர் இருக்க. நேற்று இவர் எப்போவுமே ஒரு ½ இவரை இன்னும் விட்டு போகலை. இன்றைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்மளை எல்லாரும் சார் ஒரு ½ நான் இப்போ வந்துட்டே இருக்கு. ½ ஃபிலிமில் வந்து 9 o'clock வரைக்கும் ஷூட்டு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் போகும்போது சார் இன்னொரு ½ சார், ஓகே எடுத்துடலாமே. அது இப்படி ஒரு 3-4 டைம்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டு இவருக்கு யாரும் வரும்போது நான் கேட்கும், டேய் இன்னொரு ½ இருக்கா? இல்லை சார் இப்போ 3 o'clock ஆகிடுச்சு, இன்றைக்கி முடிஞ்சு பாக்கி நாளைக்கு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அவர் ½ சொல்லி சொல்லி எப்போவுமே சிரிப்பு இருக்கும். சிக்னேச்சர் சிரிப்பு தான். கென் பேர் மாட்டி சிரிச்சு சிரிச்சு மறைக்கிறாரு. ஸ்மைலி கென் அப்படி சொல்லுங்க. தனுஷ் சார் வச்சு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பண்ணிருக்கலாமே நீங்க. அவ்வளோ பெரிய டேரக்டராக எனக்கு என்ன வச்சு நான் எப்படி டைரக்ட் பண்ணேனே தெரியலன்னு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் தனுஷ் சார் வச்சுன்றீங்க. எனக்கு இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்டு அதான் நான் டேரக்டர் ஆகணும்னு வரலைன்னு சொல்லுவேன். இப்போ நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சப்போ கூட எப்படி அந்த ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்றதான் பார்ப்பேன். இப்போ சீன் பேப்பர் வந்துடும், எல்லா அசிஸ்டன்ஸும் அதுக்கான செட்டப் ரெடி பண்ணும்போது நான் மட்டும் இந்த ஆர்டிஸ்ட் இதை எப்படி நடிக்க போகிறாங்கன்ற இதில் தான் இருக்கும். இந்த சொல்லுவாங்களே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கல, இப்போ ஊருக்கு போகணுன்னே இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன், அந்த கதை தான். அப்போலாம் டைரக்ஷன் ஒழுங்காக கற்றுக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸை திரும்ப நிறைய பேர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டது தான். வெற்றிமாறன் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனுஷ் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யார் பயங்கரமான ஒரு டிரெக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க? 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸோடைய பயங்கரமான டேரக்டர்ஸ் தான். ஏன்னா வெற்றி சார் ஏங்க நீங்கள் என்னம்மா என்னை கோத்து விட்றீங்க? அவங்க 2 பேருமே டு த நெக்ஸ்ட் டீம். தனுஷ் சார் பண்ண படங்களும் வெற்றி சார் பண்ண படங்களும் டோட்டலி ஜானர்ஸாகவே டிஃப்ரெண்ட் ஷிஃப்டில் 2 பேரும் தே ஹவ் ப்ரூவ் லைக் அவங்க மாஸ்டர்ஸ் இன் தேர் டைரக்ஷன். ஸோ அதிலலாம் வித்தவுட் நோ டவுட் அதில் பேசவே முடியாது. அவங்க 2 பேரை பற்றியும் பேசவே கூட நியாயமாக நீங்களும் இல்லை என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் 2 பேர்ட்டுமே ஒரு ஆஸ்பைரிங் டிரெக்டராக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இல்லை, தனுஷ் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ கிளாரிட்டியாக வருவார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே என்ன எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஃபோனில் வந்தோடனே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருவார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை கேமராமேன் கிட்ட சொல்லிவிடுவார். ஸோ அவரோட கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வராரு முடிக்கிறாரு போயின்னு இருக்காரு அப்படின்னு இருக்கும். 7 மணிக்கு வந்து நாளைக்கு அசம்பிள் டைமுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டேரக்டர் 8 மணிக்கு வருவார், நம்ம ஒரு 7 மணிக்கு போகிறான்னா 6:30 மணிக்கு வந்து தூங்கி இருப்பார் கேரமில். பதறிச்சுட்டு ஓடி வருவோம் தனுஷ் சார் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னு. அவர் அந்த மாதிரி. வெற்றி சார்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னென்னா ஸ்டேஜிங் தான். வெற்றி சாரோடைய ஸ்டேஜிங் வந்து ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை மாற்றுறது, அதை ஸ்டேஜ் பண்ணுறது, அதை ஆக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸை தருவார். நீங்கள் என்ன இங்கே பண்ணுவீங்க ஆஸ் அன் ஆக்டராக, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுன்றது. இந்த மாதிரி 2 பேர்கிட்டையுமே கலெக்டிவாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது தான். கல்யாணம் அப்போவே தெரிஞ்சுது. நீங்கள் காரில் ஏறி போகிற மொமெண்ட்டு அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு அச்சோ அக்கா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பாண்டிங் அதுலேயே தெரிஞ்சுது. அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததா? நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பும் போது அழுவாங்க. நான் ஒரு தடவையும் இங்கேருந்து போகும்போது அழுவேன். ஏன்னா அந்த ஃபேமிலி பாண்டு விட்டுட்டு போகிறது இப்போ ஐ எம் லைக் மோர் அட்டாச் டு த ஃபேமிலி. திடீர்னு அது இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணம் அந்த டைம்லலாம் வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுவோம்ல, நீ முதல்ல கிளம்பு, எனக்கு இந்த மொத்த ரூமும் கிடைக்க போகுது அந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி எனக்கு அவ்வளோவா அழுக வரல. பட் அந்த ஆஃப்டர் இந்த ரிங்ஸ்லாம் மாற்றிட்டு தாலி கட்டி திரும்பும் போது இவன் மூஞ்ச பார்த்தோன்னே அழுக வந்துருச்சு. அச்சோ இருக்கும் போது நம்ம ஒருத்தங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, லைக் வந்து தட்டி விட்டு. ஏன்னா இவள் கல்யாணம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் என் லைஃப்பில். அது ஒரு டைமில் அப்போ வந்து எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சு போனோன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு விடுவேன்ல, ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரியே இருக்கும். பட் அந்த கல்யாணம் நடக்கிற மொமெண்ட்டு தான் நமக்கு அப்போ தான் ஆக்சுவலாக க்ளோஸ்னஸே க்ரியேட் ஆகுது. இவ்வளோ நாள் இருந்தது வந்து ஒரு க்ளோஸ்னஸை தாண்டி இதுக்கப்புறம் இது இருக்காதுல்ல, இதுக்கப்புறம் ரீச் அவுட் பண்ண முடியாதுன்ற ஒரு இஷ்யூ இருக்குல்ல. இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்போ தான். நான் நிறைய வீடியோ பார்ப்பேன், இந்த அக்காங்கெல்லாம் கிளம்பும் போது தம்பிங்கெல்லாம் தேம்பி தேவை. நான் கேட்பேன், ஏன்டா அழுவுறீங்க, ஃப்ரீடம் தானடா, விடுங்கடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அது வந்து அந்த மொமெண்ட்டில் நமக்கு அப்படி இருக்கே தவிர, பட் அந்த ஃபன் அந்த ஃபேக்டர் எல்லாமே இனிமேல் மாறப்போகுது, நம்மளும் ஒரு டிஸ்டன்ட்டோடு தான் இருக்க போகிறோன்றது ஹிட் ஆகும்போது ஆக்சுவலாக நானும் அவ்வளோ அப்போ தான் இன்னும் ரொம்ப மெச்சூர்டாக க்ளோஸ் ஆனோம். எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தி தான் பொண்ணு. இந்த கல்யாணன்ற ப்ராசஸே எங்களுக்கு புதுசு.
எப்படி ஏன்னா யார் கல்யாணத்துக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்ததில்லை. நாங்கள் நடத்தது தான் கல்யாணம். நாங்கள் பண்ணுறதா எந்த ப்ராசஸ்ஸு யாருக்குமே தெரில. எல்லாருக்குமே எல்லாம் புதுசாக நடக்கணுமா பண்ணணும். ஏய் விடுங்கப்பா, ரிங்கெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்க ரூமில். வந்து வெயிட் பண்ணின்னு நின்று இருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் அமுக்கின்னு இருக்காரு. நான் இருங்க நான் இன்னும் வந்துடும். இந்த மாதிரி காமெடிலாம் நிறைய நடந்துச்சு. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே அது புதுசுன்றனால எல்லாருக்குமே நர்வஸாக. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் ஓவர் ஃபீலிங். பரவாயில்ல, சூப்பர். உங்களை வந்து இப்படி கல்யாணம் தள்ளி விட்டாரு. இப்போ நிறைய ட்ரெயின் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் எப்படிலாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நடக்கும், என்ன கியோட்டிக்கலாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியும் சொன்னா கல்யாணம் பண்ணது நான் 10 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திடுவேன். கண்டிப்பா. அப்ப அவருக்கு ட்ரைனிங் ஆயிருக்குன்றதுனால அவருக்கும் ஒரு கால் கட்ட போட்டு அனுப்பி விட்டுருங்க. 3 ஹீரோயின்ஸோட நடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு மேரேஜ் பிளான். நாங்க இன்னும் வயசு இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு நான் தான் ஈவெண்ட் மேனேஜர். சரி, சும்மா நாங்க கேட்டு வச்சுக்கிறோங்க. தம்பிக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு அக்காவா ஆசை வச்சிருப்பீங்களா? மைண்ட்ல இருந்திருக்கோம்ல, அது என்ன? நான் எங்க ஃபேமிலிக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொடுக்கறதே இல்லை. நான் வந்து நீங்களா பாத்துக்கிறது, நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் டியூன் பண்ணிடுவான். எங்க அக்கா இப்படிதான், எங்க அம்மா இப்படிதான், என் பாட்டி இப்படிதான், எங்க அப்பா இப்படிதான், அவன் டியூன் பண்ணிடுவான். அதனால பிரச்சனை இல்லை. இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்க பொண்ணா இல்ல வந்து இந்த மாதிரி டாக்டரா வேணும்னு யோசிக்கிறதா, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் வைஸ் சொன்னீங்கன்னா? அதெல்லாம் இல்லக்கா, எனக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணு தம்பி திரும்பவும் 10 அடிகள் போலயே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவா இருந்தாலும் ஓகே, ஃபேமிலியோட ஜெல் ஆகணும், அவ்வளோதான். என்ன இது திருமண விழா அந்த சண்டிவில நடத்துவாங்க அந்த மாதிரி இருக்கு. கல்யாண மாலை, கல்யாண மாலை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகேங்க. கல்யாண மாலையத்தோட முடிச்சுக்கிறோம் நாங்க. அப்பா இத்தனை வருஷத்துல சொன்ன ஒரே விஷயம், இது நீங்க பண்ணுங்க, லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்ப சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். யாரையும் நம்பாதீங்க, உங்க காலில் நில்லுங்க. யார்கிட்டயும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எங்ககிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் உங்கள் காலில் நில்லுங்க, அவ்வளோதான். ஓகே, நைஸ். அண்ட் அப்பா கிட்ட 2 போய் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இனி வரைக்கும் அதை நான் ஓப்பன் அப் பண்ணல அப்பாட்ட, ஆனால் இப்போ ஓப்பன் அப் பண்ணுறேன். இந்த 2 போய் அப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு இப்போயே பேசி முடிச்சிட்டா பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி. 2 போய்லாம் இல்லை, ஒரே ஒரு போய் தான். அவருக்கு பைக் ஓட்டினா பிடிக்காது. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பயம். நம்ம வந்து ஸ்கூலு வாசலில் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வேறு ஸ்கூல் பொண்ணுங்களாம் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க எக்ஸாம் எழுத. கரெக்டாக டைமிங்க்கு முடியும்னு என் ஃப்ரெண்டு வந்து அந்த நாய் கத்துற மாதிரி ஒரு டியோ பைக் வச்சுருப்பான். அந்த பைக்கில் வச்சுட்டு ஆரன் வச்சுட்டு இருந்தால் வெறுப்பாவது இப்படி பார்த்துருவாளுங்கள. ஸோ ஜாலியாக இருக்குவேன்னு சொல்லிட்டு ஓட்டி என்ன பண்ணிட்டான், 3 ரவுண்டு. ஒரு ரவுண்டு நான், இன்னொரு ரவுண்டு அந்த பைக் ஓனர், இன்னொரு ரவுண்டு அவன் ஃப்ரெண்டு. இவன் என்ன பண்ணிட்டான், மொதல் ரவுண்டு பாதியிலே என்கிட்ட பைக் வாங்கிட்டான். டே ப்ளீஸ்டா நான் ஒரே ஒரு வாட்டி வந்துடுறேன். போய் தூக்கி போட்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி முன்னாடி உட்காந்தவன் இப்படி குதிச்சிட்டான், பின்னாடி இருக்கிறவன் இப்படி குதிச்சிட்டான். நான் நடுவில் இருக்கேன். இப்படி அந்த பொண்ணுங்க முன்னாடி தேய்ச்சிக்கிட்டே போய் காலுக்கிட்ட விழுந்தேன். அவமானமாக இருந்திருக்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்னடா பண்ணுறேன் டமால் டிமால்னு போட்டார். என்ன அடி வாங்கிட்டு நிமிந்து பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. அப்படியே பாய்ஸ் போட மாதிரி இருந்துச்சு. தேய்ச்சின்னு ஃபுல்லாக உட்காந்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வேறு பைக் ஓட்டினாலே புரியும். இங்கேருந்து இது வரைக்கும் தேய்ச்சி. அவன் சொன்ன ரீசன் கேளுங்க. எங்கே விழுந்தான்? ஐஸ்கிரீம் வாங்க போனேன். அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஜல்லிக்கல் பெருசாக இருந்துச்சு, தடிக்கி விழுந்துட்டேன், குத்திருச்சு. ஏன்ப்பா இங்கேருந்து இப்படி தேய்ச்சிட்டு இப்படியே சருகினே போனப்பா ஃபுல்லாக தேய்ச்சி விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் வந்து எங்கள் அப்பா என்னை எவ்வளோ நம்பினா, அவ்வளோ கில்ட்டியாக இருக்கும். எவ்வளோ நம்பினார்னா நம்பிட்டார். போச்சு ஜெல்லியை தேய்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே ஐஸ்கிரீம் கடை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கில்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் பைக்கில் தான் போய் விழுந்தேன், இனிமேல் பைக் ஓட்ட மாட்டேன். இல்லை, அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்கல்ல, வலி உயிர் போயிருச்சு. இனிமேல் பைக்கே ஓட்டக்கூடாதுடா என்னான்னு சொன்னான். பிடிச்சிக்கிட்டு அதாவது இது வீட்டில் வந்து நான் சொல்லவே கூடாதுந்தேன். என் ஃப்ரெண்டு ஒரு உருப்படாத நாய் ஒருத்தர் இருக்கான். ஃபோன் அடித்தான்னு சொல்லிட்டு, அம்மா ஃபோன் எடுமா கால் வலிக்குது அப்படின்னு. ஃபோன் எடுத்தா ஹலோ அண்ணா டேய் பாரு எப்படி நான் பேசுவேன், நான் பைக்கிலலாம் ஏறாதுன்னு அப்படின்ட்டான் டப்புன்னு. எங்கள் அம்மா அப்படியே திரும்ப லுக்கு பார்த்தாங்க. முடிச்சிட்டான், மொத்தமாக முடிச்சிட்டாங்க. சூப்பர். ஸோ நம்ம வந்து எல்இடியில் மீம் போட போகிறோம். அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு மீம் வரப்போகுது, அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க சிதம்பரம், என்ன சிதம்பரம் இதெல்லாம்? இல்லை எனக்கு கதை எழுதும் போதே இப்படி வரும்னு தெரியும். யோசிச்சுட்டு தான் எழுதிருக்கீங்க. நல்லா படுறா அப்படின்னு. படம் முடியும் போது டெஃபினட்டாக ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் அதை படம் பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெரி நைஸ். ஓகே சூப்பர். அடுத்த மீம் போயிடலாமா? இப்படிதானே பைக்ல 3 பேரோட போய் கீழே விழுந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல அது வேற 3 பேர் பாய்ஸ். ஓ, நான் இப்படி ரெஃபரன்ஸ் நினைச்சிட்டேங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி ஆனா கேர்ள்ஸோட வந்து போகணும்னு ஆசைகள் இருந்திருக்கா? அதெல்லாம் இருந்ததில்ல. அவங்க கூட போனால் ஸ்பீடாக போகக்கூடாதுன்னுவாங்க, ஏதாவது நசன்னு இரிட்டேட் பண்ணாரு. அதனால நம்மளே பசங்களோட ஜாலியாக போனால் எப்படி வேணாலும் ஓட்டலாம்.
அந்த மாதிரி ஆசைலாம் இருந்தது. அடுத்தபடியாக ஒரு கேள்வி என்னன்னா, அப்பாவோட காரை யார் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, இல்ல நைஸா போயிட்டு கார் எடுத்துட்டு கீயா எடுத்துட்டு போயிட்டு கார் ஓட்டி பார்க்க? 2 பேருமே அவர் காரே தொட மாட்டோம். எதையாவது நம்ம ஒன்று பண்ணி அது ஏதாவது ஆகி ஆட்டோ கூட பிடிச்சி போய்க்கலாம், அவர் காரை தொட வேண்டாம். கிரேஸ்னு ஒரு குரல் வரும், எதுக்கு? அதுதான் காரை ஆல்ரெடி எடுத்து இடிச்சிங்களே, ஒரு சம்பவம் ஆச்சே, சொன்னாங்களே எங்களுக்கு. அது பார்க்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. டயர் இடிக்கல, மண்ணுக்குள்ளே தான் போச்சு. பீச் மண்ணில் பீச் மண்ணில் வேற இன்னும் 50 பேர் ட்ரை பண்ணுறாங்க, வரவே மாட்டேங்குது. நான் எதுவுமே நடக்காத மாதிரி போய் உக்காந்துட்டேன். கார் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். கார் எடுத்தது தெரியாது. எல்லாரும் நல்லா ரெசார்ட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம். வாக்கிங் போகிறேன்னு சொல்லி போனவன் வந்து வண்டி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான், வெளியிலேயே வரல. சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த சைட்லாம் போகிறது உண்டா? தொட விடுவாரா? அது ஒரு பெரிய ஜோக். அது எங்கள் காரே கிடையாது. அது எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட காரில் அவர் வந்து வீடியோ எடுத்து அவங்க போட்டாங்க. எல்லாம் வாவ் யுவர் ஃபாதர் ஹாஸ் ரோல்ஸ் ராய்ஸா. அது இருந்தால் நான் எப்பயோ படம் பண்ணியிருப்பேன் ப்ரொடியூஸ் போட்டு. ஒரு காசு இல்லை கேட்டேன். யுவர் ஃபாதர் ஹாஸ் ரோல்ஸ் ராய், அதுவும் விண்டேஜ் கலெக்ஷன், ஹவு மச்? ஐயோ சார் ப்ளீஸ் சார். அவர் வாக்கிங் வந்தாரா, அவங்க டிக்டாக்ல போட்டாங்க சார், அந்த வீடியோ போயிடுச்சு. எங்கள் காரே நாங்கள் அந்த அளவுக்குலாம் என்கிட்ட காரே இல்லை. எங்கள் அப்பா இனோவா வச்சுருக்காரு, எங்கள் அம்மா வந்து கியா வச்சுருக்காங்க. அந்த கியாவை நான் ஓட்டிகிட்டு இருப்பேன், எங்கள் அம்மாவோடைய கியாவை. அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுருக்காங்க, நான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பேன். இதுதான். ஓகே, உங்களோட ட்ரீம் கார் என்னவாக இருக்குது? இதுதான் வாங்கணும், ஃபேவரட் கார் அப்படின்னு? எனக்கு வந்து வெல்ஃபேர், எங்கள் அம்மாவுக்கு வெல்ஃபேர் ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் அது ரொம்ப ஆசை. ஸோ அவங்களுக்கு வெல்ஃபேர் வாங்கி கொடுக்கணுன்றது ஆசை. பட் அது பார்ப்போம். ஓகே, இப்போ படம் ஹிட் ஆகிடும், ப்ரொடியூசர்ட்டு வந்து நம்ம வெல்ஃபேர் வாங்கிடுறோம். ஓகேங்களா? கருப்பையா, இதை நான் சொல்லலை, இது என்னுடைய குறிக்கோள் கிடையாது. ப்ளீஸ். அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, எனக்கும் நடக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம் தானே. தேங்க்யூ. பட் அப்பா பாக்கெட்டில் இந்த மாதிரி லைட்டாக காசு எடுக்கிறதுக்கு கையை வச்சது அந்த மாதிரி? இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் காசு கேட்கவே ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணுன்னா கூட அவர் சொல்லுவார், எடுத்துகிட்டு போங்க. அது கொஞ்சம் அம்மாவை தான் ஃப்ரீயாக கேட்க தோணும், அப்பா கிட்ட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அவர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது, நமக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் பழகுனதுனால கொஞ்சம் கேட்க பயமாக இருக்கும். பட் ஆனால் அப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்வீங்களா, இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா இந்த மாதிரி அப்படின்னா சொல்வீங்களா? நல்லது தான். லைக் வெளியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன வந்து இப்போ பார்க்குற அத்தனை பேருமே சொல்லுவாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் கெரியர் ஆர் வாட் எவர் இட் இஸ், brought up is really good, ஒரு நல்ல பையன் சொல்லுவாங்க. ப்ராபப்ளி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட்னஸ். சேம் எனக்கும் அதே தான். அவர் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரா சார்? செட்டில் ஏதாச்சும் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு நிறைய. என்னன்னு எங்களுக்கு ஒரு 2-3 வார்த்தை. அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் என்ன கொண்டு வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஒத்த வாக்கில் என்ன சொல்லுவார், சகலகலா வல்லபன். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்கள் சொன்னீங்க டெடிகேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஜிவி சார்ட்டே அவர் அவ்வளோ விஷயங்கள் கேட்டு வாங்கி படத்துலேயே பயங்கரமாக பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு எடுப்பார். அது வரைக்கும் அவர் கூடவே நிற்கும், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அது இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கும். செட்டில் அவர் சொல்லியிருக்காரா சார், இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி வேணும் அப்படி வேணும்? வாட் வாஸ் த கான்வர்சேஷன்? எல்லாமே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அதில் ஃபுல் அதில் ஒரு பேக்ரவுண்டு ஃபுல் சொல்லி கொடுத்தாச்சு. அது ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவர் ஒரு டீட்டெயில் வச்சுருக்கும் பேக்ரவுண்டு. அது படத்துக்கு இல்லைனாலும் அது கரெக்டாக எல்லாமே, அது இமோஷன் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். Viandots presents Youth Meet and Greet. Title sponsors Chennai Samrtha, Aviation, Hotel Management, Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. Let's go holidays. Travel beyond boundaries. Powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Howda Pay, powered by Workavi, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Chennai Samrtha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Let's Go Holidays presents Bihardo's Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma, Ayal Tharum Ayurveda.